ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கே நம்ம இயேசுவை பற்றியும் இன்றைக்கி மறுபடியும் நம்ம தியானிக்கலாம். உயர்த்தெழுந்த இயேசுவின் உத்தரவு அவர் என்னென்ன உத்தரவு கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன். மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் சீஷராக்குங்க, எல்லாரும் இயேசுவை பின்பற்றி வரவங்களாக நீங்கள் செய்யுங்க, எல்லாருக்குள்ளேயும் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லுங்கள், எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கும்படியாக நீங்கள் சீஷராக்கணும்னு சொல்லி அவரோட கட்டளையாக இருக்குது. அதனால் நாம் அது செய்யணும். சகல ஜாதியாரையும் சகல மனுஷரையும் இயேசுவை பற்றி செய்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ததே, வேதத்தில் செய்ததே மெய்யான தேவனே நிரூபித்து காட்டணும். சகல ஜாதிகளையும் நீங்கள் சீஷராக்குங்க அப்படின்னு சொல்லி மார்க் 16:17 ஒரு வசனம் அவர் சொல்லப்படுகிறாங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆனவை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விசுவாசியாக இருக்கிறாமா, இயேசு ஏற்றுக்கொண்டவர், அவரை விசுவாசிக்கிறவங்களா, இந்நாள் இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கும்னு சொல்லி நமக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. என் நாமத்தினால பிசாசை துரத்துவீர்கள், நவமான பாஷை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவானா எதை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாத, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போதே அவர்கள் சொஸ்தமடைவார்கள். இதெல்லாம் இந்த 5 அதிகாரங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. விசுவாசிகளால் இது நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைகள் ஒன்றும் மாறாதது. அவர் சொல்லாங்க கட்டளிட்ட நிற்கும், நிச்சயமாக அவர் சொல்லியிருக்கிறாங்க. அது நிச்சயமாக விசுவாசிகளால் நடக்கிற காரியம்தான். லூக்கா 24:49 ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள். நாமே எருசலேமில் தரித்திருக்கணும். இன்றைக்கத்தை எருசலேம் நம்ம சர்ச்சு, நம்ம ஆலயம், தேவ சமூகம், நம்ம ஆலயம்தான் தேவ சமூகம். அப்போ நம்ம ஆலயத்தில் நம்ம தரித்திருக்கணும், தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு எல்லாம் அவர் கொடுத்துள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றத்தக்கதாக நம்ம சுத்தி ஆக முடியும். யோவான் 21:22 பேதுருவிட்டு சொல்கிறாங்க, இவன் காரியம் என்னாகும்னு எல்லாம் கேட்கும்போது நீ என்னை பின்பற்றி வா, நீ என்ன, நம்ம எல்லாரும் கர்த்தரை தான் பின்பற்றணும். செல்வந்தரையோ பணக்காரையோ நம்ம முன்னோர்களையோ அவங்களையெல்லாம் அவங்களோட கொள்கையை நம்ம பின்பற்றக்கூடாது. நம்ம வேதத்தை பின்பற்றணும், வேதத்தை நேசிக்கணும், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களே நம்ம தொடர்ந்து வரணும்னு சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 1:8 இப்படி தான் சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைஞ்சு எருசலேமிலும் யூதோவியா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்லிட்டு, அதாவது 1:8 சொல்ல பிரகாரமாக பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும், பலனடைய முடியும், நான் பலப்படுவோம். அதுக்கப்புறம் சாட்சிகளாக இருப்போம். நம்ம வீட்டாரில், நம்ம சபையில், நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில், நம்ம எல்லார் இடத்துலும்